வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இருந்தோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜி, நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதனுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றது நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மதிப்பெண்கள் அப்படின்றதை விட்டுருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு 7-8 மாதங்கள் கழித்து போன வாரத்தில் அடுத்த கட்ட அப்டேட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, உங்களுக்கு இந்த டேட்டுக்குள்ளார சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டில் நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 14/7லேருந்து 19/7 வரைக்கும் இந்த சிவி அப்படின்றது நடக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள கம்பைன்டு ஜோனலில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோனல் வைஸாக நம்ம பார்த்துருந்தோம். 8 ஜோனல் கொடுத்துருக்காங்க. 8 ஜோனல் டிஸ்ட்ரிக் சைடில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அஃபிஷியல் ஹால் டிக்கெட்லேயும் எங்கே இடம் டைமிங் என்ன, இடம் எங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்றது கேட்குறீங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஷார்ட் லிஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரத்துக்கான வாய்ப்புகள் ஒரு 50% இருக்குது. ஸோ எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட் அவுட் பீரியடில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது கேட்குறாங்களான்றத நம்ம அந்த ஹால் டிக்கெட்டை பார்த்தா தான் தெரியும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத. அப்ளை பண்ண டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. இருந்தாலும் நிறைய பேர் இப்போ காலேஜஸ் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லை சர்டிஃபிகேட்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு குறிப்பிட்ட டைம் வேணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா எங்கே இன்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கீங்களோ அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க. அதனால் இப்போவே அட்வான்ஸாக எங்கெங்கே டாக்குமெண்ட்ஸ் காலேஜஸ்லையோ இல்லை வேறு இன்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கீங்கன்னா அதை வாங்கிட்டு கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சிவி முடிச்சதுக்கப்புறம் கூட கொடுத்துட்டு நீங்கள் மறுபடியும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு தான் ஆட்சியர் பிரிவு மூலிமா பண்ணுறாங்க. ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலை. ஸோ ஸ்கில் டெஸ்ட் ஒரு டேட்டில் அனௌன்ஸ் பண்ணி ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதனுடைய காலமே பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இதை முடிச்சுட்டு ஒரு 10 days ஆகும். அடுத்த கட்டமாக உங்களுக்கு இது ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 days ஆகும். ஜூலை ஃபுல்லாகவே இந்த ஒரு ப்ராசஸ்லேயே கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்கில் டெஸ்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஃபைனல் இன்டர்வியூ தான். ஸோ அந்த இன்டர்வியூவில் என்ன முடிச்சுட்டு உங்களுக்கு ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக இதனுடைய பணிகள் அப்படின்றது நிறைவடைஞ்சிரும். ஸோ குறிப்பிட்ட ஷெடியூல்குள்ளே இந்த மிச்சம் இருக்கிற டைமிங்காவது கம்ப்ளீட் பண்ணுவாங்க நம்ம நினைக்கலாம். ஸோ இது குறிப்பிட்ட தேதிக்குள்ளே பண்ண வேண்டியது. ஏன் டிலே ஆச்சு, என்ன ரீசன்றது நமக்கு தெரியல. ஸோ போன முறை 2021 கம்பேர் பண்ணும்போது குறிப்பிட்ட பீரியட்லேயே டக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த முறை தான் கிட்டத்தட்ட ரொம்ப டிலே ஆனது. அதேமாதிரி உங்களுக்கு இடையில நடந்த இஷ்யூஸ்லாம் தெரியும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ ஏன் அப்படி முன்னாடி தான் பண்ணுறாங்க அப்படின்னா, டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஒரு நபர் ஜாயின் பண்ணியிருந்தார். அதை பற்றி செய்தி ஊடகங்களே வெளியிட்டிருந்தாங்க. நம்மளும் கூட அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கும்போது அதை ரெக்டிஃபை பண்ண வேண்டிய கடமை நீதித்துறைக்கு இருக்குது. அதை ஏன்னா ஃபைனலாக நம்ம நீதி கேட்டு நிற்கிற இடம் நீதிமன்றம் தான். அங்கேயே ஒரு தவறு நடக்கும்போது அதை சரி பண்ணணும்னு நினைப்பாங்கள்ல. ஸோ அதனால கூட இதை ப்ராப்பராக பண்ணணுன்ட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் டிலே ஆகுது. ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காமல் வெயிட் பண்ணுங்கள். இன்றைய தினம் அதற்கான ஃபைனல் அப்டேட்டாக இருக்கும். ஸோ இந்த வாரத்துக்குள்ளே எப்படியா இருந்தாலும் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஹால் டிக்கெட் எடுத்து விடணும், வேறு சென்டர்ஸில் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்றதுனால உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இதற்கு மேலே காலதாமதமாகாது. இந்த பீரியடுக்குள்ளார அடுத்து கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த லிஸ்ட்டு அப்படின்றது இந்த வாரத்துக்குள்ளார ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். புதன்கிழமைக்குள்ளே அஃபிஷியலாக வந்துடும். இன்று ஒரு 90% எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வந்தது அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் எப்போ வேணாலும் அப்டேட்டில் ரெடியாக இருங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்றதை செப்பரேட்டாக வந்ததுக்கப்புறம் கூட நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஜோனல் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்கள் கம்பைன்டு நோட்டிஃபிகேஷனாக விட்டுருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சிலாம் கம்பைன்டு நோட்டிஃபிகேஷன், அதே மாதிரி செங்கல்பட்டு இதெல்லாம் கம்பைன்டு நோட்டிஃபிகேஷனாக அந்த 2-3 டிஸ்ட்ரிக்டோடு சேர்த்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஜோனலில் உள்ளவங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் படி எங்கே சென்டர்ஸ் இருக்குன்றதை நீங்கள் அஃபிஷியலாக ஹால் டிக்கெட் கூட பார்த்துக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த டீட்டெயில்ஸ். ஸோ மார்னிங்கே இந்த வீடியோ மேக் பண்ணி போடுவோன்ட்டு தான் அப்டேட் கொடுத்தது. போன வீக் அப்புறம் நம்மளும் இதை பற்றி நம்ம வீடியோ போடலை. ஸோ வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் வந்துருன்றதுனால எதுவுமே அடுத்தடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ இன்று நம்ம அந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றத ஓரளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்வாக போகிற கேண்டிடேட்டுடைய லிஸ்ட்டு என்ன ரேஷியோவில் வருது அப்படின்றது நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல. 21 பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது 1:10 ரேஷியோலாம் நிறைய மாவட்டங்களை கூப்பிட்டுருந்தாங்க. 1:15 கூட கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் இந்த முறை இந்த முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு எவ்வளோ பேர் வேணாலும் கூப்பிடலாம். அது ஆட்சேர்ப்பினுடைய
முழு பொறுப்பில் இருக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து எப்படி அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்றதை பார்த்துட்டு தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நிறைய பேரை கூட கூப்பிடலாம், வாய்ப்பு இருக்குது. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு கூட ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஸோ அதனால் இதுலேருந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் மதிப்பெண்கள், ஸோ எக்ஸாக்டாக ஒரு 70 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம வந்து ஷுவராக சொல்ல முடியும். அது ஒரு சில மாவட்டங்களில் மாற்றங்களாகவும் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து எது இருந்தாலும் நம்ம சேனலில் இன்டிமேஷன் கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் எப்போ வரும்? ஸோ அடுத்த ஒரு கேள்வி வந்து அது இருக்குது. இது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஹைகோர்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டு வந்து ஒன் மந்த் ஆகிடுச்சு. ஸோ அதனுடைய கம்ப்ளீஷன் முடிஞ்சு ப்ரிப்பரேஷன் அப்படின்றத பண்ணிகிட்ருப்பீங்க. எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம ஆகஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் இல்லை செகண்ட் வீக்கில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். தொடர்ந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எப்போ அப்டேட் கொடுத்தாலும்